தேங்காய் பால் அப்படின்னு சொல்லும்போது தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லாவே உறுதுணையாக இருக்கும். கருவேப்பிலை நமக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து உணவில் நிறைய பொடியாகவோ இல்லை கருவேப்பிலை சாதம் சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அந்த ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சிறு துண்டு இஞ்சி எதுக்குன்னா இது வந்து லிவரை வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நமக்கு சிறு துண்டு இஞ்சி நமக்கு பயன்படுது. இதையுமே நம்ம பயன்படுத்தலாம். ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனை, ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கணும். அப்போ தான் அது நம்ம எதற்காக சாப்பிட்றோமோ அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகும். ஸோ அந்த வயிறு பகுதியில் புண்கள் இருக்க, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றவும் நமக்கு ஏலக்காய் பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் வயது ஆனாலும் நமக்கு நரைமுடி பிரச்சனையோ தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையோ ஏற்படாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து இதை டெய்லி காலையில் நிச்சயமாக நம்ம குடிச்சிட்டே வரலாம். எல்லா வயதில் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம்.